ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தெவெனின்ஸ் வோல்டேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது கொடுத்திருக்கிற சர்க்யூட்டுக்கு அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். ஓகேவா? இப்போ இந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் சோர்ஸும் இருக்கு, வோல்டேஜ் சோர்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். கரண்ட் சோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். எப்போ நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கரண்ட் சோர்ஸுக்கு பேரலலா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், வோல்டேஜ் சோர்ஸ்க்கு மாத்தலாம். சப்போஸ் வெறும் கரண்ட் சோர்ஸ் தான் இருக்கு, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை வோல்டேஜ் சோர்ஸ்க்கு மாற்ற முடியாது. பட் இங்க பாருங்க, கரண்ட் சோர்ஸ் இதுக்கு பேரலலா எனக்கு 1 ஓம் இருக்கு. அப்போ இந்த கரண்ட் சோர்ஸ் நான் என்ன பண்ணலாம், வோல்டேஜ் சோர்ஸ்க்கு மாத்திக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்கு, 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா பேரலலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த கரண்ட் சோர்ஸையும் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு மாத்திக்கலாம். ஓகே, அது எப்படி மாத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் கரண்ட் சோர்ஸ். ஸோ இங்க 1 ஆம்பியர்னு இருக்கு. ஸோ இதுக்கு பேரலலா நமக்கு என்ன இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? 1 ஓம். இப்ப இந்த கரண்ட் சோர்ஸ் நான் என்ன பண்ண போறேன், வோல்டேஜ் சோர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போறேன். சரிங்களா? அப்படி வோல்டேஜ் சோர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணா என்ன வரும் நமக்கு, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இது ஆரோ. இந்த ஆரோல பாத்தீங்கன்னா இது என்னது, டெய்ல் எண்ட், இது ஆரோ எண்ட். சோ டெய்ல் எண்ட் எப்பவுமே நெகட்டிவ் டெர்மினல், ஆரோ எண்ட் எப்பவுமே நமக்கு பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா? சோ அப்ப பேட்டரி போடுறப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும், இங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிக்கணும். சோ இங்க 1 ஓம்னு கனெக்ட் பண்ணிட்டேன். அப்ப இங்க எப்படி மேடம் வோல்டேஜோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல V is equal to I into R. ஐயோட வேல்யூ 1 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1. சோ அப்ப 1 into 1 1. சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 1 வோல்ட்னு வந்துரும். சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். சிமிலர்லி இது ரெண்டு எடுத்துக்கிறேன் இப்போ. சோ கரண்ட் சோர்ஸோட வேல்யூ நமக்கு என்ன, 2 ஆம்பியர். அதுக்கு பேரலலா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம், இங்க 2 ஆம்பியர். ஓகேங்களா? சோ இப்போ இந்த கரண்ட் சோர்ஸை நான் வோல்டேஜ் சோர்ஸா மாத்த போறேன். சோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். மேடம் எனக்கு டவுன்வர்ட்ல இருக்கு, சப்போஸ் எனக்கு ஹாரோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி மேடம் பொலாரிட்டி போடணும், எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெய்ல் எண்ட் நெகட்டிவ், ஆரோ எண்ட் பாசிட்டிவ். அப்ப சப்போஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிராப் பண்ணிக்கணும் வோல்டேஜ் சோர்ஸ் போடுறப்ப. ஓகேங்களா? சரி, இப்ப நமக்கு இந்த அப்போர்ட் டைரக்ஷன் இருக்கிறதுனால நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அடுத்த ரெசிஸ்டன்ஸை சீரிஸ்ல டிராப் பண்ணிக்கணும். சோ இங்க 2 ஓம். இங்க அப்ப என்ன வரும் பாருங்க, V is equal to IR. சோ கரண்டோட வேல்யூ 2, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 2. அப்ப நமக்கு 4 வோல்ட்னு வரும். அப்ப இங்க நமக்கு 4 வோல்ட்னு மாறிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ கரண்ட் சோர்ஸ் எல்லாத்தையும் வோல்டேஜ் சோர்ஸா மாத்திட்டேன். அப்ப இந்த சர்க்யூட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீட்ராப் பண்ணிக்கலாம். சோ எப்படி ரீட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கரண்ட் சோர்ஸ வோல்டேஜுக்கு மாத்திட்டீங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், வோல்டேஜ் சோர்ஸ், அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 1 வோல்ட் போட்டுட்டோமா. இந்த கரண்ட் சோர்ஸை நான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். அடுத்தது அங்க ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு, வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கு. சோ 2 ஓம் இருக்கு. அங்க வோல்டேஜ் சோர்ஸ் 2 வோல்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கரண்ட் சோர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வோல்டேஜா மாத்திட்டோம். சோ ஃபர்ஸ்ட் நான் ரெசிஸ்டன்ஸ் போடுறேன், அடுத்தது பேட்டரி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன வேல்யூ, 4 வோல்ட், இங்க 2 ஓம். அடுத்து இதுக்கப்புறம் நமக்கு 4 ஓம் இருக்கு. சோ அந்த 4 ஓமையும் இங்க டிராப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த சர்க்யூட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், ரீட்ராப் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இங்க 1 ஓம் 2 ஓம் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ், சேம் போலாரிட்டி தான். அப்ப நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். சோ அப்போ வோல்டேஜோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதே மாதிரி இந்த பாத். சரிங்களா? சோ அக்ராஸ் AB நம்ம போடுறோம். ஓகேங்களா? சோ இங்க 4 ஓம் இருக்கு, இங்க 2 ஓம் இருக்கு, இங்க இருக்கிற வோல்டேஜ் 4 வோல்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 3 ஓம் கிடைக்கும். சோ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 வோல்ட் கிடைச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா VTH ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
அப்போ VTH எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஓபன் சர்க்கியூட்ங்கிறதுனால இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் வழியா நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது, என்ன ஓபன். அப்ப என்ன ஆகாது, இந்த 4 ஓமுக்கு அக்ராஸா எந்த வோல்டேஜும் டிராப் ஆகாது. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இந்த பிரான்ச்சுக்கு parallel என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் எனக்கு எங்க இருக்கும், AB டெர்மினலுக்கு அக்ராஸா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், இதுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் அப்படிங்கறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எனக்கு இது வழியா என்ன கரண்ட் போகுது அப்படிங்கறது தெரியணும். அதுக்காக நான் இப்ப என்ன பண்றேன், இந்த லூப் எடுத்துக்கிறேன். இது சிங்கிள் லூப், கரெக்ட்டுங்களா? அப்ப சிங்கிள் லூப்ங்கிறப்ப எனக்கு கரண்ட் நான் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஐன்னு எடுத்துக்கிட்டு நான் இப்ப என்ன பண்றேன், கிர்ச்சாஃப்ஸோட வோல்டேஜ் லாவை அப்ளை பண்றேன். ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3 வோல்ட்னு வரும். அடுத்தது இங்க என்ன இருக்கு, -3 into I. இங்க என்ன இருக்கு, -2 into I. இங்க பாருங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அப்ப -4 is equal to 0. கரெக்ட்டுங்களா? சோ இப்ப 4 இங்க -1, அப்ப நமக்கு என்ன வரும், -1 -5I is equal to 0. சோ இதுல இருந்து -1 is equal to 5I, then I is equal to -1/5. சோ இதோட வேல்யூ -0.2 ஆம்பியர்னு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ அப்போ I யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், VTH கண்டுபிடிக்கணும். அப்ப VTH எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் VTH. கரெக்ட்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ எனக்கு இங்க கரண்ட் என்ன இருக்கு, -0.2 ஆம்பியர்னு வருது. ஓகே, சோ அப்போ இங்க நான் என்ன பண்றேன், இந்த லூப் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் வந்து VTH. இப்போ இந்த லூப் எடுத்துக்கிட்டு இதுக்கு நான், மேடம் நீங்க இதை எப்படி லூப்னு சொல்றீங்க அப்படின்னா, நான் இங்க வந்து ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது க்ளோஸ்ட் ஆயிடும். கரெக்டா? பட் ஆனா இந்த ரெசிஸ்டரை நீங்க கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்றேன், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். அப்போ 4 வோல்ட் -2 into -2, then positive to negative minus VTH is equal to 0. இப்போ 4 மைனஸ் இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, பிளஸ். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.4, this is equal to VTH. சரி, so negative to positive, oh sorry, positive negative, so negative to positive போறதுனால இது பிளஸ் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா என்னோட டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நான் டிராவல் பண்றேன். அப்போ ரைசிங் பொட்டன்ஷியல், அப்போ இங்கே பிளஸ் வரும். பட் இங்க இருக்கிற கரண்ட் வந்து மைனஸ், அப்போ இங்கே மைனஸ் வந்துடும். ஸோ 4ல இருந்து 3.4 போச்சு அப்படின்னா VTH ஓட வேல்யூ எவ்வளோ வரும், 3.6 வோல்ட்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.